இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்து கிளியரான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்தாலுமே ஒரு ஸ்ட்ரகிளோட மேலே போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்தாலுமே பேங்க் நிஃப்டியால் அந்த அளவுக்கு மேலே போக முடியலன்னு சொல்லலாம். மேலே வந்த பிரைஸ் ஒரு ஸ்ட்ரகிளோட பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலே போக போதா அல்லது அங்கிருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பையருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பையர். நம்ம ட்ரேட் எம்பையரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இது இயர் அண்ட் ஆஃபரோட அவைலபிளாக இருக்குது. இந்த ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பையரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்து சப்ளை ஜோன் 2க்கு மேலேயும் சப்ளை ஜோன் 3க்கு மேலேயும் தான் இருந்தாங்க. அது இமீடியட்டாக மேலே போக ஆரம்பிச்ச பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,140 இந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆனது பார்க்க முடிஞ்சது. லீஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,116 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்தது. அதுக்குள்ளாரையே ட்ராவல் ஆனதை பார்க்க முடிஞ்சது. அதன் பிறகு அரௌண்ட் 230க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்தது. அரௌண்ட் 26,180 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு சின்னதாக 26,162 வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இது பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரியே இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் மேலே தான் போகும், அப் டு சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து நம்ம டிராப் பண்ண மாதிரியே மூவ் ஆனது பார்க்க முடிஞ்சது. எனிவே இது ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அண்ட் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3க்கு மேலே போனால் இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்றத எதிர்பார்த்திருக்கோம். இது நியர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை கிட்ட வந்து முடிச்சிருக்கிறது பார்க்குறோம். இது ஃபர்தரா மேலே போக போதா அல்லது இங்கிருந்து கீழே வரப்போதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டு டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,200 வரை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஃபோர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் சப்ளை ஜோன்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். இங்கே இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் பையராக ஃப்ரைடே வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்னாலுமே அதே ஒரு காரணமாக வச்சு மேலே வந்திருக்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. பிரைஸ் ஃபர்தராக இதை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனே இருக்குது. அப்படி பார்க்கும்போது நாளைய பொறுத்த வரைக்கும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கீழே கரெக்ஷன்ஸ் கொடுத்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26,146 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கிளியராக அடுத்த சப்ளை ஜோனாக இருக்கக்கூடிய 26,326 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதும் இது லைஃப் டைம் ஹையாக இருக்குது. இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 26,600 வரைக்கும் போயிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஓவரால் டைரக்ஷன் இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுறதை பொறுத்து தான் மேலே இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் கீழே வர்ற பட்சத்தில் அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணியிருக்கும். அண்ட் பிரேக் பண்ணிச்சுனாலே ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 26,111 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். இது வந்து பார்த்தோன்னா ரிஸ்கான ஜோன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ண முடியாது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,730 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 26,111 பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. 2 அல்லது 3 தினங்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுதா டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறது தான் ஓவரால் வியூவாகவே இருக்குது. அண்ட் டிமாண்ட் ஜோன் 1லேருந்து மேலே போகும் அப்படின்னாலுமே சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்துடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்துச்சு. அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்து இமீடியட்டாகவே மேலே போனதை பார்க்க முடிஞ்சது. மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59,360 வரை போனது. அதுக்கு மேலே போக முடியாமல் ஸ்ட்ரகிளோட இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த ஓப்பனிங் ரேஞ்சிலே மூவ் ஆனதையும் பார்க்க முடியாது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59,360 பிரேக் பண்ண முடியல. அதே மாதிரி 59,165 பிரேக் பண்ண முடியாமல் கிளியரான ஒரு சைட்வேஸை கொடுத்து கொஞ்சம் மேலே, அதாவது 59,284 முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரி மேலே வந்திருக்காங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்திருந்தோம். பட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஃபர்தராக இது என்னதான் நடக்க போகுது, மேலே தான் போக போதா அல்லது பிரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிடலாம்.
பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர், அதாவது செல்லிங் ப்ரெஷரோட இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னாலுமே பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. ப்ரைஸ் கிளியராகவே மேலே போகணும். அது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக மேலே போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரியே அது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி இந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அதாவது இன்னைக்கு சொன்ன 26,200 பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதுவுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இமீடியட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அது அப் டு சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 59,540 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேலே போகும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 59,800 வரை போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் இன்னுமே ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். அது 60,112 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது மேலே போகிறதுக்கான வாய்ப்புனாலுமே அது டிமாண்ட் ஜோன் 1 வரை வந்துட்டு திரும்ப மேலே போகும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 1 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா சப்ளை ஜோன் 2 அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகுன்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. சப்போஸ் இது கீழே வர பட்சத்தில் அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணியிருக்கும். இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 58,990 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே கீழே வர ஆரம்பிச்சிடும். ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் கீழே வரங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 57,100 வரை வரும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஜென்ரலாக இதை பிரேக் பண்ணாது அப்படின்னாலுமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா பெருசாக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இவ்வளோ தூரம் வரதுக்கு ஒரே நாள் எடுத்துக்காது. இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுமையாக பார்த்துக்கலாம். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை அனலைஸ் பண்ண தெரியும். ஸோ அப்படின்னும் போது அவங்களால இதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், எந்த இடத்துலலாம் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராலாக டிமாண்ட் ஜோன்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதும், டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கும் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா பெருசாக கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது.